55 வயசுல ஆயிடுச்சுன்னா உனக்கு ரிட்டையர்மெண்ட். நீ எந்த கம்பெனிக்கு போனாலும் சரிதான், ஒப்பந்த ஊழியர் அடிப்படை தான். நீ ஆசிரியராக இருந்தாலும் சரிதான், நீ மருத்துவராக இருந்தாலும் சரிதான், நீ ஐடி கம்பெனிக்கு போனாலும் சரிதான். ஆக தொழிலாளி வர்க்கத்திலிருந்து, மாணவர்கள் இருந்து, விவசாயிகள் இருந்து, வணிகர்கள் இருந்து, வணிகர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. தெரியும் உங்களுக்கு, வணிகர்களுக்கு தெரியும். ஆக ஒட்டுமொத்த வர்க்கத்திற்கும் இந்தியாவே மிகப்பெரிய ஆபத்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல். ஆகவே அதை எப்படி வீழ்த்த முடியும்? அதுதான் பிரச்சனை. ஆக அனைத்து கட்சிகளும் ஒரு ஐக்கிய முன்னணி கட்டாமல், ஒரு கூட்டமைப்பை உருவாக்காமல் நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபியை வீழ்த்த முடியாது. அது மட்டுமல்ல தோழர்களே, ஏற்கனவே தோழர்கள் பேசினார்கள், நீதிமன்றத்தில் இருந்து, ஊடகத்துறையில் இருந்து, அதிகார வர்க்கங்களாய் அனைத்து பிரிவுகளிலும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஊடுருவி நிற்கிறது. நாம் தேர்தலிலும் வீழ்த்துவதற்கு நாம் ஒத்துழைப்பு கொடுக்கிறோம், இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் தேர்தலில் வீழ்த்தி விட்டால் நாம் பிஜேபியை வீழ்த்தி விட்டோம் என்று சந்தோஷப்பட முடியாது. ஏனென்று கேட்டால் அதிகார வர்க்க துறையில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பல் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது நண்பர்களே. ஆகவே அந்த கும்பலை மோதிதான் வீழ்த்த வேண்டும், மோதாமல் வீழ்த்த முடியாது. அப்போ அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான். நான் தவறாக பேசுவதாக நினைத்து விட வேண்டாம். உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை பேசுகிறேன். நாம் அனைவரும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை வீழ்த்துவதற்கு எந்த கட்சியாக இருந்தாலும் சரிதான் ஒரு திட்டத்தை வகுக்க வேண்டும் தோழர்களே, ஒரு திட்டம் வேண்டும். எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியை வீழ்த்துவதற்கு ஒரு திட்டம் வேண்டும், ஒரு கொள்கை கோட்பாடு வேண்டும் தோழர்களே. ஒரு செயற்தந்திரம் வகுக்காமல் நிச்சயமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபியை வீழ்த்த முடியாது. ஆகவே அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபியை வீழ்த்துவதற்கு மக்கள் அதிகாரமும் விவசாயிகள் விடுதலை முன்னணியும் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறது, தொடர்ந்து அதற்கான இலக்கை இயக்க வேலைகளை நடத்தி வருகிறது. உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம் நண்பர்களே. ஆகவே ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலை வீழ்த்துவதற்கு, ஒரு ஐக்கிய முன்னணி கட்டி போராடுவதற்கு நாம்